தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இன்று இந்த பதிவில் நாம் காணவிருக்கும் தலைப்பு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திர அடிப்படையில் ஜென்ம நட்சத்திரம், அந்த தாராபலன் அடிப்படையில் இப்போ நாம் அந்த ஜென்ம தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பிறந்த நட்சத்திரத்தினுடைய அடிப்படை எத்தகையது அப்படிங்கிற தலைப்பில் தான் நாம் இந்த கருத்தை இன்னைக்கு பதிவு செய்ய உள்ளேன். அதனால் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பிறந்த நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்தை நம்ம ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஜென்ம தாரை, தாராபலன் அடிப்படையில் பார்க்கும்போது ஜென்ம தாரை. சார் என்ன சார் ஜென்ம நட்சத்திரம்னு சொல்கிறோம், அடுத்தது ஜென்ம தாரைன்னு சொல்கிறோம், அடுத்தது ஜென்ம தாரா அப்படிங்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தாரா, தாரை, நட்சத்திரம் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான். அடுத்தது தாரை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாரை என்பது நம்மளுடைய வழித்தடம் அப்படின்னு பேர். அந்த நட்சத்திரம் எந்த வழித்தடத்தில் பயணிக்க போகிறது, எத்தகைய அமைப்பு கொண்டது, அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய எண்ணங்கள், மனநிலைகள் எதோடு ஒத்தி போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மனிதனாக பிறந்திருக்கோம். ஆனால் அந்த தாராபலன் அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுக்கு கணம் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுடைய பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரத்தையும் போட்டு கணம் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மிருகம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருட்சம் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்சி கொடுத்துருப்பாங்க. இந்த அமைப்பு 27 நட்சத்திரங்களுக்கும் உள்ள அமைப்பு. அதனால ஒருவர் பிறந்தனுடைய ஜென்ம நட்சத்திரம் அல்லது ஜென்ம தாரா இது எல்லாம் கொண்டு அவருடைய ஜென்ம தாரையை ஓரளவுக்கு நம்மளால சொல்ல முடியும். அவருடைய வாழ்வினுடைய போக்கு இத்தகைய அமைப்பை கொண்டு இவ்வாறு பயணிக்கப்படுகின்றது அப்படிங்கிற ஒரு நிலையில இதை நம்ம சொல்லலாம். அந்த அடிப்படையில எப்படியெல்லாம் அதை பார்க்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஜென்மத்தாரை 27 நட்சத்திரத்துக்கும் ஜென்மத்தாரைகள் நம்ம இந்த பதியில ஒட்டுக்கா சொல்ல முடியாது. இது என்ன செய்யும் அப்படிங்கிறத நாம முதல்ல பார்ப்போம். பொதுவா 27 நட்சத்திரத்துக்கு உள்ள பொதுவான அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த தாராபலன் அடிப்படையில ஜென்மத்தாரை, சம்பத்து தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய 27 நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு பலன் இருக்கிறது. அந்த அடிப்படையில நம்ம பார்ப்போம். இப்போ இந்த பொதுவான பலனை நம்ம பார்ப்போம். இப்போ பொதுவா கணங்கள் 3 சொல்றாங்க. அதாவது தேவகணம், மனித கணம், ராட்சச கணம். அதே போல பார்த்தீங்கன்னா மிருகங்கள் பார்த்தீங்கன்னா 27க்கும் ஒவ்வொரு மிருகங்கள் இருக்கு. அதே சமயத்தில் 27க்கும் ரெண்டா பிரிச்சுக்கின்னு வச்சுக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 நட்சத்திரங்கள் போயிடும். மீதி ஒரு நட்சத்திரம் மட்டுமே இருக்கும். அந்த பேரல், அதாவது தனக்கு துணை இல்லாத நட்சத்திரம் அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த உத்திராட நட்சத்திரம் தான் தனக்கு துணை இல்லாத நட்சத்திரம். மற்ற 27 நட்சத்திரத்துக்கும் தனக்கு இணையான ஒரு ஜோடி இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மிருக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினிக்கு குதிரை, ஆண் குதிரை அப்படின்னு பேர், அதனுடைய மிருகம். அதே போல் அதற்கு சதய நட்சத்திரம் பெண் குதிரை, அதனுடைய மிருகம். அப்போ இதுக்கு பேரல் இருக்கு. அதே மாதிரி பரணி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆண் யானை, அதுக்கு பேரலா துணை யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம், பெண் யானை. இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அதனுடைய மிருகங்களுக்கு துணை இருக்கு. ஆனால் உத்திராட நட்சத்திரத்துக்கு மட்டும் அது மலட்டு பசு அப்படிங்கிற ஒரு தன்மையில் வச்சிருக்காங்க. அதுக்கு துணை எதுவும் இல்லை. அப்படிங்கிறதுல இந்த 27 நட்சத்திரத்திற்கும் மிருகங்கள் உள்ள அமைப்பு நம்ம சொல்லலாம். சரி, இந்த கணங்கள் என்ன அப்படி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும். தேவகணம் அப்படின்னா அவங்க யாரையும் பெருசாக டிபெண்ட் பண்ணி வாழ மாட்டாங்க. அதே சமயத்தில் டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க.
அவங்க ஒரு மனநிலையில ஒரு யதார்த்த ஒரு மனநிலையில இருப்பாங்க அப்படின்னு அவங்கள சொல்லலாம். அதே மாதிரி மனித குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து சில நேரங்கள்ல வந்து நல்ல குணாதிசயம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு மனநிலையிலும் இருப்பாங்க. இன்னொரு சமயம் பார்த்தீங்கன்னா அந்த அசுர குணனுடைய கொஞ்சம் போட்டி பொறாமை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு தசாபுத்தி அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க நிலைப்பாடு மாறும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராட்சச கணம் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்காங்களேன், அவங்க எப்பயுமே வந்து ஒரு எதிர்பார்ப்போட வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பில்பில் ஆகாத ஒரு தன்மை இருக்கும். எதுலையுமே வந்து ஒரு பற்றாக்குறைங்கிற மாதிரி ஒரு மனநிலையில அப்படி ஒரு அவருக்கு ஒரு முழு தன்மை ஃபுல்ஃபில் ஆகியிருந்தா கூட வந்து அடுத்தவங்களை வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு தொந்தரவு பண்ணக்கூடிய ஒரு மனநிலை அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து அந்த கணங்களினுடைய அடிப்படையில் அவங்களுடைய அந்த நட்சத்திரங்களுக்குள்ள நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து விருட்சம் அப்படின்னா அந்த விருட்சம் அப்படின்னா பிரபஞ்சத்தோட எப்போதும் வந்து 24 மணி நேரமும் விருட்சம் வந்து தொடர்புல இருக்கு. அப்ப பஞ்சபூத சக்திய ரொம்ப அட்ராக்டோட இருக்கிற ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விருட்சம். மரங்கள் வந்து எப்போதுமே இயற்கையோட தொடர்பு உள்ளது. அந்த தொடர்புகள் ஒரு மனிதனுக்கு நமக்கும், அதாவது அந்த விருட்சத்துக்கும் நமக்கும் அல்ல தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டி மரம் அப்படின்னு வச்சுக்காங்க. அசுபதி நட்சத்திரத்துக்கு விருட்சகமா வரக்கூடியது எட்டி மரம். அப்ப அதனுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் கொண்டது, ஒரு நெகட்டிவ் தன்மையை நீக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அப்ப அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்பொழுதுமே வந்து பாசிட்டிவை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இப்போ எப்போ பார்த்தாலும் அவங்க வந்து பாசிட்டிவ் மனநிலையிலே இருப்பாங்க. யாராச்சும் நெகட்டிவ் பேசினா கூட அவங்களுக்கு வந்து பாசிட்டிவை வந்து வேகமாக வந்து சொல்லி நெகட்டிவ் தன்மையை போக்கக்கூடிய ஒரு மனநிலை உருவாக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க எப்பொழுதுமே வந்து அதிகமாக யாரோடையும் நெருங்கி இருக்க முடியாத ஒரு நிலை இருக்கும். இப்போ எட்டி மரத்தோட அதிகம் யாருக்கும் தொடர்பு இருக்காது. மற்ற மரத்தினுடைய தொடர்பு இருக்கும் போதே எட்டி மரத்தினுடைய தொடர்பு அதிகமாக இருக்குது. அப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உறவுகள் வந்து பெருசாக இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இவங்க யாரு கூடயும் அதிகமாக நெருங்கி பழக மாட்டாங்க, இவங்களுடைய உறவுகள் அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே போல இதனுடைய பட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த பட்சி என்ன சொல்லுது அப்படின்னு வச்சுக்காங்களேன், அவங்களுடைய நிலைப்பாட்டு தன்மையை சொல்லுது. அப்போ வாழ்வியல் முறையில ஒரு பட்சி என்ன அப்படின்னா பகல் பூரா வந்து அலைந்து திரிந்து இறையில வந்து இயற்கையோட வாழுது. அதுவும் வந்து பட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து வானத்துல பறக்கக்கூடியதாக தான் இருக்கும் பட்சிகள் பூரா. மிருகங்கள் வந்து என்னன்னா பூமியை சார்ந்து வாழக்கூடியது, பூமியிலோடைய அதிக நேரம் பயணப்படக்கூடியது. ஆனா பட்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்க ஆகாய மார்க்கத்துல அதிக நேரம் அதிகமாக பயன்படக்கூடிய அதிகமாக டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு எதுக்கு இருக்கு அப்படின்னா பட்சிகள் தான் இருக்கு. அப்போ பட்சிகள் வந்து என்னன்னா ஆகாய தத்துவ மார்க்கமா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை அதிகமாக கொண்டதாக இருக்கும். அப்ப நிலத்தத்துவம், நீர் தத்துவம், காற்று தத்துவத்தை விட இன்னும் ஒரு படி போய் அது ஆகாய தத்துவத்தினோட அதிகமான ஒரு தொடர்பு வச்சிருக்கோம். அப்ப அந்த ஆகாயத்தை தொடர்பு வச்சிருக்கும் போது அதுக்கு என்னன்னா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதனுடைய நிலைப்பாடுகள் என்ன, அப்புறம் அவங்களுடைய கர்மா வேவ்ஸ்களை எப்படி அது வந்து தன்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்தி அது ஜெயிக்குமா தோக்குமா, அது வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை சொல்லக்கூடியதான் வந்து இந்த பட்சிகள். அப்போ இப்போ பஞ்சபட்சியில சொல்றதுங்கிறது வேற, நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு உண்டான பட்சிகள் என்பது வேற. இப்போ அந்த அடிப்படையில ஒரு உதாரணத்துக்கு நாம வந்து மேச ராசியில உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை நாம வந்து எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய பட்சி பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜாளி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு ராஜாளி கழுகுலயே வந்து கருடன் இருக்கு, ராஜாளி இருக்கு, பிணந்தண்ணி கழுகு இருக்கு, இது மாதிரி வெரைட்டியா இருக்கு. பட் ராஜாளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கழுகுகள் எல்லாம் தலை சிறந்த ஒரு கழுகு இனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ராஜாளி. அதாவது இந்த பறவை என்ன அப்படின்னா ஒரு காக்காய் வந்து இதோட டிபெண்ட் பண்ணியே வாழக்கூடிய அமைப்பு என்னன்னா இது வந்து காக்காய்க்கும் கழுவுக்கும் எப்பயுமே ஒரு போராட்டம் இருக்கு. அப்ப என்ன பண்ணுனா இந்த காக்காய் வந்து கழுகை போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த கழுகு வந்து காக்காயை ஒரு காலம் டிஸ்டர்ப் பண்ணாது. அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த காக்கா பறக்க முடியாத தூரத்திற்கு மேலே போகக்கூடியது. காக்கா பறக்க முடியாத தூரத்திற்கு மேலே பறந்து போய் அந்த காக்காயை பறக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு எட்டாத உயரத்துக்கு செல்லும். அப்ப என்ன அப்படின்னா யார் ஒருத்தர் இந்த
அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை டிஸ்டர்ப் பண்ணாலும் அந்த டிஸ்டர்ப் எல்லாம் உதறி அவங்க தள்ளிட்டு அதை தாண்டி மேலே போய் பறக்கக்கூடிய இயற்கை, அதாவது மழை பெய்யறத அமைப்பை தாண்டி மேலே போகக்கூடியது, மேக கூட்டத்தை தாண்டி மேலே போகக்கூடிய ஒரு அமைப்பு யாருக்கு இருக்குன்னா இந்த ராஜாளி பறவைக்கு இருக்கும். இப்படிதான் அதனுடைய கேரக்டர் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் அதன் வாழ்வியல் அமைப்புக்கும் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப 27 நட்சத்திரத்திற்கும் ஜென்ம நட்சத்திரத்திற்கும் ஒரு தாராபலன் இருக்கு. அப்ப சரி, ஜென்ம நட்சத்திரத்துல என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அடிப்படையில அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல ஒரு ஆணா இருந்தா ஜென்ம நட்சத்திரத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடாது. ஒரு பெண்ணா இருந்தா ஜென்ம நட்சத்திரத்துல சுப காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு சாஸ்திர ரீதியா சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பெண் என்பவள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு ஒரு நடவு பயிர் போல, அதாவது ஒரு நாத்து போல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜென்ம வாழ போற பொண்ணு அப்படிங்கிறது தான். அவங்க ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு சுப காரியங்கள் செய்வது நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆண்களுக்கு ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு சுப காரியங்கள் செய்வது, திருமணம், ஒரு தொழில் அமைப்பு அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துல செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு பொதுவான ஒரு ஜோதிட விதியாக இருக்கு. ரெண்டாவது, ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு ஆலய வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. ஏன் ஆலய வழிபாடு அப்படின்னா, ஜென்ம நட்சத்திரம் ஆன்மாவோட தொடர்பு, அந்த ஆன்மாவும் நட்சத்திரமும் சூரியனோட டிபெண்ட் பண்ணி வாழக்கூடியது நட்சத்திரங்கள். சூரியன் நட்சத்திரத்தினுடைய பவரை உள்வாங்கி மேலும் உள்வாங்கி சந்திரனுக்கு அனுப்பி சந்திரன்ல இருந்து சந்திரன் பூமிக்கு அனுப்புறாரு அப்படிங்கிற ஒரு அமைப்புல பார்க்கும்போது அன்னைக்கு ஆன்மாவை பலப்படுத்தக்கூடிய அமைப்புகளும் செய்யலாம். அன்னைக்கு பெரியவர்கள்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவது மிகவும் சிறப்பு. இந்த ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு அவங்களுடைய ஸ்தல விருட்சகம் உள்ள ஆலயத்துக்கு போய் வழிபடுவது மிகவும் சிறப்பு. ஒவ்வொரு ஆலயத்திலும் பார்த்தீங்கன்னா ஸ்தல விருட்சகம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்ப இவங்களுடைய நட்சத்திரத்துக்கான விருட்சம் எதுவோ அது எந்த ஆலயத்தில் உள்ளதோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆலயத்தில் வழிபட்டால் இவங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் மேம்படும் என்று கூறி, அடுத்தது நாம சம்பத்து தாரை அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வணக்கம்.